வந்த உடனே பிஜேஎஸ் இன்னைக்கு வந்து ஃபயர் ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் அந்த மைக்கோடு வந்தார். அதை வந்து ஸ்பீக்கரை வச்சுட்டு பயங்கரமாக சத்தம் போட்டார். அதெல்லாம் ஓகே. கலையரசனுக்கு ஒரு குத்து கொடுத்தாரு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. கலை இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றிலே இப்படி நாங்கள் இது பண்ணதே இல்லை, முதல்ல உங்களை எல்லோரும் பாராட்டணும் அப்படின்னாரு. கலைக்கு சிரிக்கிறதா வேண்டாமானே தெரியல. உடனே இத்தனை பீப்பு நாங்கள் போட்டதே கிடையாது, உங்களோட பேச்சுக்கு எல்லாத்துக்குமே பீப் போடுறோம் அப்படின்னாரு. கலை மூஞ்சி அப்படியே தொங்கி போச்சு. நீங்கள் வந்துட்டு இப்போ நான் கேட்கட்டுமா, என்ன பீப்புக்கு பார்க்குறீங்கன்னு இப்படி நான் கேட்கட்டுமா, உங்களுக்கு எப்படி இருக்குது, இப்படி தான் இருக்குது நீங்கள் பேசுகிறது அப்படின்னாரு. கலை அப்படியே ஆடி போயிட்டாப்புல. அதுக்கப்புறமா வந்து திவாகருக்கு கொடுத்தாரு. தரம் தராதரத்தெல்லாம் பற்றி நல்லா திட்டினாரு. திவாகர் அப்படியே இருந்தார். அப்புறம் வந்து உங்கள் ஃபோனு உங்கள் கேமரா, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அங்கே ரீல்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, வந்தன்னைக்கே ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இங்கே ரீல்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்தீங்களா, இது அதுக்கான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி நல்லா திட்டாரு. அப்புறம் திவாகருக்கு அப்படியே அப்செட் ஆகிடுச்சு. உடனே திவாகர்கிட்ட கேட்டார், இப்படி ரீல்ஸ் தான் பண்ணுறதுனா நீங்கள் அங்கே வெளியிலேயே இது பண்ணியிருக்க வேண்டியதானே, எதுக்கு உள்ளே வந்தீங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்புறமா எஃப்ஜேயை பார்த்துட்டு நீங்கள் என்ன இப்படி உங்களுக்கு இப்போ நாக் அவுட் பண்ணிடுவேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க, முதல்ல வெட்டிடுவேன்னு சொன்னீங்க, சரின்னு பேசாமல் விட்டுட்டோம், இப்போ பார்த்தா நாக் அவுட் பண்ணிடுவோங்கிறீங்க, அப்படி உங்களுக்கு போகணுன்னா வெளியில் போங்க, டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறேன், வெளியே போங்க அப்படிங்கிறாரு. ஸோ எஃப்ஜேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது சபரிக்கு திட்டு. சபரியை பார்த்துட்டு சொல்கிறாரு, என்ன தொண்டை சரியாயிடுச்சா சபரி அப்படின்னோடனே, இல்லை சார் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுங்க, நல்லா தொண்டை இன்னும் இதாகும் அப்படின்னாரு. உடனே சபரி அப்படியே உம்முன்னு இருந்தார். அதுக்கப்புறம் திவாகர்கிட்ட கத்திகிட்டே இருக்கும்போதே வந்துட்டு சொல்கிறாரு, பாருவும் பிரவீனும் தானே பேசிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் எதுக்கு இடையில போயிட்டு அப்படி தரோம் தராதரோன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே பார்வதி எந்திரிச்சாங்க. ஏமா நீ உட்காருமா, அவன்கிட்ட பேச வரலமா, நீ உட்காருமா, உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னாரு. பாரு அப்படியே இதாகிட்டாங்க. ஆனால் பாரு நல்ல சேஞ்ச் ஓவர். ஃபஸ்ட் வீக்கெல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க, இப்போ அழுகியே இல்லை. அப்புறம் ரம்யாவை திட்டினாரு. ரம்யா முதல்ல அந்த ஒரு பச்சை குழந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் சாரோட முகத்தை பார்த்துட்டு நைஸாக பயந்துட்டு அப்படியே நைஸாக அமைதி ஆகிட்டாங்க. அமைதி ஆன உடனே அப்படியே விஜய் சேதுபதி சாரும் விட்டுட்டாரு. இப்போ அதுக்கப்புறமா உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அப்போ பார்வை வந்து சொல்லிட்டுருக்காங்க, எனக்கெல்லாம் சின்ன வயசுலேயே கிழிஞ்ச தொண்டை, அதனால தான் நான் இப்படி கத்துறேன்னு சொல்லிகிட்ருக்காங்க. எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. அப்புறம் கனி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அவர் நம்மளை கத்த வேணான்னு சொல்லலை, நம்ம சத்தமாக பேசணும்னு சொல்கிறேன், கரெக்டாக பாயிண்ட்டை மட்டும் பேசணும்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கனி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திவாகர் சொல்லிகிட்ருக்காரு, நம்ம சொல்ல தான் செய்கிறோம், இவங்க எல்லோரும் கத்துனா வேறு என்ன பண்ணுறது, நம்மளும் கத்தாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா கத்துறதே இவர் தான், அதில் இவர் இப்படி சொல்கிறாரு. சரி, இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.